நாடாளுமன்ற உறுப்பினரான திரு கமல்ஹாசன் அவர்களுக்கு இந்திய அரசு சார்பாக என்னென்ன சலுகைகள் கொடுக்கப்படும், அவரோட மாதம் சம்பளம் என்ன, ஓய்வூதியம் என்ன, ஸோ அவருக்கு என்ன ஸ்கீம்ஸ் இந்திய அரசாங்கம் ஒதுக்கி இருக்கு எல்லாம் டீட்டெயிலாக பேச போகிறோம். ரியலி ஒரு எம்பிக்கு இந்த அளவுக்கு சலுகைகள் அரசாங்கம் கொடுப்பாங்களா அப்படிங்கிற கேள்வி எழுகிறது. டீட்டெயிலாக பேசலாம். ஃபர்ஸ்டா அவர் எம்பி ஆகிட்ட அப்புறமா அவரோட மாதம் சம்பளம் எவ்வளோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1,24,000 ரூபாய். இது எல்லாமே அஃபிஷியல் ரிப்போர்ட். 1,24,000 ரூபாய் தான் அவரோட மாதம் சம்பளம். அதுக்கப்புறமா நாடாளுமன்ற கூட்டத்தொடர் நடக்கும். எப்பயாவது ஒரு நாள் கூட்டத்தொடர் நடக்கும். மாதத்துல ஒரு டைம் 2 டைம் இந்த மாதிரி நடக்கும். அப்படி நடக்கும்போது அவருக்கு 2,000 ரூபாயில இருந்து 2,500 ரூபாய் வரைக்கும் கொடுப்பாங்க. அதை தொடர்ந்து இப்ப தொகுதியில் அலுவலகம் செயல்பட்டால் அந்த அலுவலகம் செயல்படுவதற்காக 84,000 ரூபாய் கொடுப்பாங்க. மாதந்தோறும் 84,000 ரூபாய் கொடுப்பாங்க. அந்த அலுவலகத்துல பணிபுரிபவர்களுக்கு 50,000 ரூபாயும் மற்றும் அந்த அலுவலகத்தை மெயின்டைன் பண்ணிப்பதற்கு 25,000 ரூபாயும் ஒதுக்குவாங்க. அதை தொடர்ந்து 34 உள்நாட்டு விமானங்கள் கம்ப்ளீட்டா ஃப்ரீ அப்படின்னு சொல்லப்படுகிறது. நீங்க இந்தியாவுக்குள்ள எங்க வேணா டிராவல் பண்ணிக்கலாம். ஆனா இந்த 34 அவங்க ஒரு லிஸ்ட் கொடுத்திருப்பாங்க. இந்த 34 விமானம் நீங்க பயன்படுத்திக்கலாம் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. அதே சமயம் ஏசி கம்பார்ட்மெண்ட் ட்ரெயினும் எப்ப வேணா ஃப்ரீ, எங்க வேணா இந்தியாவுக்குள்ள டிராவல் பண்ணிக்கலாம். ஸோ அதை தொடர்ந்து இவங்களுக்கு ஒரு வீடியோ டெல்லியில கொடுத்துருவாங்க. ஸோ இது பிரம்மாண்டமான பங்களாவை டெல்லியில கொடுத்துருவாங்க. அப்படி இல்லைன்னா இவங்க வேற ஏதாவது ரெண்டல் ஹவுஸ்ல ரெண்ட் இருக்காங்கன்னா அந்த ரெண்ட் காசு இந்திய அரசாங்கம் ஏற்றுக்கும். கிட்டத்தட்ட 2 லட்சம் ரூபாய் வரைக்கும் ரெண்ட் பே பண்ணுவாங்க அப்படிங்கிற செய்தி கிடைச்சிருக்கு. அதை தொடர்ந்து இவங்களுக்கு 50,000 யூனிட் ஒரு வருஷத்துக்கு கரண்ட் பில் ஃப்ரீ அப்படிங்கிற விஷயத்தை கன்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. அதுக்கப்புறம் இவருக்கு 4,000 லிட்டர் தண்ணீர் கொடுக்கப்படுமா. ஸோ இது எல்லாமே அவர் எம்பியா இருக்கிற காலகட்டத்தில் எம்பி பதவி முடிச்ச அப்புறமா என்னென்ன சலுகைகள் கொடுக்கப்படும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ எம்பி பதவி முடிச்ச அப்புறமா இவரோட ஹெல்த் கேரை இந்தியா சூப்பராக பார்த்துக்கும். ஸோ இவருக்கு ஏதாவது ட்ரீட்மெண்ட் பண்ணணும்னா இல்லை இவரோட ஃபேமிலிக்கு ஏதாவது ட்ரீட்மெண்ட் இருக்குன்னா ஸோ சிஐஎஸ்எஸ் காப்பீடு மூலமா இந்திய அரசாங்கத்தின் மூலமா ஃப்ரீயாகவே ட்ரீட்மெண்ட் பண்ணிக்கலாம். கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலில் மட்டும் இல்லாமல் தனியார் மருத்துவமனையிலும் இவங்களுக்கு ஃப்ரீ ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கொள்வதற்கான வசதி இந்திய கவர்மெண்ட் கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறமா மாதம் ஊதியம், அதாவது ஓய்வூதியம் அப்படின்னு சொல்லுவாங்க. இவர் ரிட்டையர்ட் ஆகிட்ட அப்புறம் எம்பி பதவியிலிருந்து வந்துட்டு அப்புறமும் கூட மாதம் இவருக்கு 31,000 ரூபாய் ஓய்வூதியம் கொடுக்கப்படுமா. இதுல இன்னொரு சுவாரஸ்யமான விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வருஷத்துக்கு இந்த ஓய்வூதியத்தில் இன்க்ரிமெண்ட் பண்ணுவாங்களாம். 2,500 ரூபாய் இன்க்ரிமெண்ட் பண்ணுவாங்களாம். இன்னைக்கு இந்த மந்த் இந்த வருஷம் அவருக்கு 31,000 ஓய்வூதியம்னா அடுத்த வருஷம் 33,000 இன்க்ரீஸ் ஆகுமா. ஒவ்வொரு வருஷமும் இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்குமா. இது எல்லாமே அஃபிஷியலா இந்திய அரசாங்கம் கொடுக்கும் சலுகைகள். இது இல்லாம எந்த கட்சி இவர் எம்பி ஆக்கணுதோ திமுகவும் இவருக்கு நிறைய சலுகைகள் கொடுக்கும். இவர் ஒவ்வொரு டைப்பும் டெல்லி ஏதாவது மீட்டிங் போயிட்டு வந்தா அந்த செலவு முழுசா திமுகவே ஏற்றுக்கும். முக்கியமா விமான பயணத்திலிருந்து சாலை பயணம் அப்படிங்கிற விஷயம் இருக்கு. அந்த சாலை பயணம் திமுக ஏற்றுக்கொள்ளும். ஸோ நாடாளுமன்ற கூட்டத்தொடர்ல என்னென்ன விஷயம் பங்கேற்கிறார்களோ அது எல்லாமே திமுக சொல்ற விஷயத்த மட்டும்தான் இவங்க பேசுற மாதிரி இருக்கும். ஒரு எம்பிக்கு சுதந்திரம் கிடைக்காது, தனிப்பட்ட சுதந்திரம் கிடையாது. இவருக்கு பின்னாடி ஒரு கட்சி இருந்து கொண்டே இருக்கும். அந்த மாதிரி ஒரு விஷயம் தான் கமல்ஹாசன் நடந்திருக்கு. ஸோ கமல்ஹாசன் அவர்கள் எம்பி ஆயிருக்காங்க. இந்த சலுகைகள் தான் இருக்கு. இந்த சலுகைகளுக்காக தான் கமல்ஹாசன் அவர்கள் எம்பி ஆயிருக்காங்களோ அப்படிங்கிற கேள்வியும் எழுகிறது. ஸோ நீங்க சொல்லுங்க, கமல்ஹாசன் அவர்கள் எம்பி ஆனது கரெக்டா இல்ல எம்பிலாம் ஆயிருக்க கூடாது ப்ரோ, தனியா நின்று மீண்டும் 2026 சட்டமன்ற தேர்தலில் தொடர்ந்து பயணித்து இருக்க வேண்டும் அப்படின்னு நினைக்கிறீங்களா? நாடாளுமன்ற உறுப்பினரான திரு கமல்ஹாசன் அவர்களுக்கு இந்திய அரசு சார்பாக என்னென்ன சலுகைகள் கொடுக்கப்படும், அவரோட மாதம் சம்பளம் என்ன, ஓய்வூதியம் என்ன, ஸோ அவருக்கு என்ன ஸ்கீம்ஸ் இந்திய அரசாங்கம் ஒதுக்கி இருக்கு எல்லாம் டீட்டெயிலாக பேச போகிறோம். ரியலி ஒரு எம்பிக்கு இந்த அளவுக்கு சலுகைகள் அரசாங்கம் கொடுப்பாங்களா அப்படிங்கிற கேள்வி எழுகிறது. டீட்டெயிலாக பேசலாம். ஃபர்ஸ்டா அவர் எம்பி ஆகிட்ட அப்புறமா அவரோட மாதம் சம்பளம் எவ்வளோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1,24,000 ரூபாய். இது எல்லாமே அஃபிஷியல் ரிப்போர்ட். 1,24,000 ரூபாய் தான் அவரோட மாதம் சம்பளம். அதுக்கப்புறமா நாடாளுமன்ற கூட்டத்தொடர்
நடக்கும். எப்பயாவது ஒரு நாள் வந்து கூட்டத்தொடர் வந்து நடக்கும். மாதத்துல 1 டைம் 2 டைம் இந்த மாதிரி நடக்கும். அப்படி நடக்கும்போது அவருக்கு வந்து ரூ. 2000 ரூ. 2500 வரைக்குமே வந்து கொடுப்பாங்க. அதை தொடர்ந்து வந்து இப்ப வந்து தொகுதியில் வந்து அலுவலகம் வந்து செயல்பட்டால் அந்த அலுவலகம் செயல்படுவதற்காக ரூ. 84,000 வந்து கொடுப்பாங்க. மாதந்தோறும் ரூ. 84,000 கொடுப்பாங்க. அந்த அலுவலகத்துல பணிபுரிபவர்களுக்கு ரூ. 50,000 மற்றும் வந்து அந்த அலுவலகத்தை மெயின்டைன் பண்ணிப்பதற்கு ரூ. 25,000 வந்து ஒதுக்குவாங்க. அதை தொடர்ந்து வந்து 34 உள்நாட்டு விமானங்களை வந்து கம்ப்ளீட்டா ஃப்ரீ அப்படின்னு சொல்லப்படுகிறது. நீங்க வந்து இந்தியாக்குள்ள எங்க வேணா டிராவல் பண்ணிக்கலாம். ஆனா இந்த 34 அவங்க ஒரு லிஸ்ட் கொடுத்திருப்பாங்க. இந்த 34 விமானம் வந்து நீங்க பயன்படுத்திக்கலாம் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. அதே சமயம் வந்து ஏசி கம்பார்ட்மெண்ட் ட்ரெயினும் வந்து எப்ப வேணா ஃப்ரீ, எங்க வேணா வந்து இந்தியாக்குள்ள டிராவல் பண்ணிக்கலாம். ஸோ அதை தொடர்ந்து இவங்களுக்கு வந்து ஒரு வீடியோ வந்து டெல்லியில வந்து கொடுத்துருவாங்க. ஸோ இது பிரம்மாண்டமான பங்களாவை டெல்லியில வந்து கொடுத்துருவாங்க. அப்படி இல்லைன்னா இவங்க வந்து வேற ஏதாவது ரெண்டல் ஹவுஸ்ல இருந்து ரெண்ட் இருக்காங்கன்னா அந்த ரெண்ட் காசு வந்து இந்திய அரசாங்கம் ஏற்றுக்கும். கிட்டத்தட்ட வந்து ரூ. 2,00,000 வரைக்கும் வந்து ரெண்ட் வந்து பே பண்ணுவாங்க அப்படிங்கிற செய்தி வந்து கிடைச்சிருக்கு. அதை தொடர்ந்து வந்து இவங்களுக்கு வந்து 50,000 யூனிட் வந்து ஒரு வருஷத்துக்கு வந்து கரண்ட் பில் ஃப்ரீ அப்படிங்கிற விஷயத்த கன்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. அதுக்கப்புறம் வந்து இவருக்கு வந்து 4,000 லிட்டர் வந்து தண்ணீர் வந்து கொடுக்கப்படுமா. ஸோ இது எல்லாமே வந்து அவர் வந்து எம்பியா இருக்கிற காலகட்டத்தில் எம்பி பதவி முடிச்ச அப்புறமா வந்து என்னென்ன சலுகைகள் கொடுக்கப்படும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ எம்பி பதவி முடிச்ச அப்புறமா இவரோட ஹெல்த் கேரை வந்து இந்தியா வந்து சூப்பராக வந்து பார்த்துக்கும். ஸோ இவருக்கு ஏதாவது ட்ரீட்மெண்ட் வந்து பண்ணணும்னா இல்லை இவரோட ஃபேமிலிக்கு ஏதாவது ட்ரீட்மெண்ட் வந்து இருக்குன்னா ஸோ வந்து சிஐஎஸ்எஸ் காப்பீடு மூலமாக இந்திய அரசாங்கத்தின் மூலமாக வந்து ஃப்ரீயாகவே இந்த ட்ரீட்மெண்ட் பண்ணிக்கலாம். கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலில் மட்டும் இல்லாமல் தனியார் மருத்துவமனையிலும் வந்து இவங்களுக்கு வந்து ஃப்ரீ ட்ரீட்மெண்ட் வந்து எடுத்துக்கொள்வதற்கான வசதி வந்து இந்திய கவர்மெண்ட் கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறமா மாதம் ஊதியம், அதாவது ஓய்வூதியம் அப்படின்னு சொல்லுவாங்க. இவர் வந்து ரிட்டையர்ட் ஆகிட்ட அப்புறம் எம்பி பதவியிலிருந்து வந்துட்டு அப்புறமும் கூட மாதம் வந்து இவருக்கு வந்து 31,000 வந்து ஓய்வூதியம் வந்து கொடுக்கப்படுமா. இதுல இன்னொரு சுவாரஸ்யமான விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வருஷத்துக்கு இந்த ஓய்வூதியத்தில் இன்க்ரிமெண்ட் வந்து பண்ணுவாங்களாம். 2,500 இன்க்ரிமெண்ட் வந்து பண்ணுவாங்களாம். இன்னைக்கு இந்த மந்த் இந்த வருஷம் வந்து அவருக்கு 31,000 ஓய்வூதியம்னா அடுத்த வருஷம் வந்து 33,000 இன்க்ரீஸ் ஆகுமா. ஒவ்வொரு வருஷமும் இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்குமா. இது எல்லாமே அஃபிஷியலா வந்து இந்திய அரசாங்கம் கொடுக்கும் சலுகைகள். இது இல்லாம எந்த கட்சி வந்து இவர் எம்பி ஆக்கணுதோ திமுகவும் வந்து இவருக்கு வந்து நிறைய சலுகைகள் வந்து கொடுக்கும். இவர் வந்து ஒவ்வொரு டைப்பும் வந்து டெல்லி ஏதாவது மீட்டிங் வந்து போயிட்டு வந்தா அந்த செலவு முழுசா வந்து திமுகவே வந்து ஏற்றுக்கும். முக்கியமா விமான பயணத்திலிருந்து சாலை பயணம் அப்படிங்கிற விஷயம் வந்து இருக்கு. அந்த சாலை பயணம் வந்து திமுக வந்து ஏற்றுக்கொள்ளும். ஸோ நாடாளுமன்ற கூட்டத்தொடரில் வந்து என்னென்ன விஷயம் பங்கேற்கிறார்களோ அது எல்லாமே வந்து திமுக சொல்ற விஷயத்த மட்டும்தான் இவங்க வந்து பேசுற மாதிரி வந்து இருக்கும். ஒரு எம்பிக்கு சுதந்திரம் வந்து கிடைக்காது, தனிப்பட்ட சுதந்திரம் கிடையாது. இவருக்கு பின்னாடி ஒரு கட்சி வந்து இருந்து கொண்டே இருக்கும். அந்த மாதிரி ஒரு விஷயம் தான் கமல்ஹாசனும் நடந்திருக்கு. ஸோ கமல்ஹாசன் அவர்கள் எம்பி ஆயிருக்காங்க, இந்த சலுகைகள் தான் வந்து இருக்கு. இந்த சலுகைகளுக்காக தான் கமல்ஹாசன் அவர்கள் எம்பி ஆயிருக்காங்களோ அப்படிங்கிற கேள்வியும் வந்து எழுகிறது. ஸோ நீங்க சொல்லுங்க, கமல்ஹாசன் அவர்கள் எம்பி ஆனது கரெக்டா இல்லை வந்து எம்பிலாம் ஆயிருக்க கூடாது ப்ரோ, தனியா நின்று மீண்டும் இந்த 2026 சட்டமன்ற தேர்தலில் தொடர்ந்து பயணித்து இருக்க வேண்டும் அப்படின்னு நினைக்கிறீங்களா?